ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ரெவலேஷன்ஸ் சாப்டர் 2 verse 25. உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவர் நமக்கு சில தாளந்துகளையும் கிருபை வரங்களையும் ஆவிக்குரிய வரங்களையும் கொடுத்திருக்கிறார். அவர் வருமட்டும் அந்த தாளந்துகளையும் கிருபா வரங்களையும் ஆவிக்குரிய வரங்களையும் நாம் இழந்து விடாதபடிக்கு அதை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அதை நாம் விட்டுவிடக் கூடாது. அதை பிறருக்கு கொடுத்து விட்டு நாம் சும்மா இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருடைய வருகைக்காக அநேகரை ஆயத்தப்படுத்தும்படிக்கும் கர்த்தருடைய வருகை மட்டும் நாம் அதை அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கும்படிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது, ஆண்டவர் நமக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் என்று நாம் உணர வேண்டும். இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பி வரப்போகிறார் என்று நாம் சொல்ல வேண்டும். மூன்றாவது, அவர் கொடுத்த தாளந்துகளையும் வரங்களையும் நாம் இழந்துவிட்டு அல்லது அதை மறந்துவிட்டு அதை பிறருக்கு கொடுத்து விட்டு சும்மா இருக்கக்கூடாது. அந்த தாளந்துகளை நாம் கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. Dear child of God, we need to hold fast on to the things that God has given to us. We have received so many blessings from God. We have received so many gifts of the Holy Spirit from God. We have received so many talents from God. We need to understand, we need to hold on to those gifts, promises, blessings, and the talents and keep running until the coming of the Lord Jesus Christ. First of all, we need to understand we have received blessings, gifts, and talents from God. We cannot just say that I don't have anything. You might have a talent of singing gospel songs. You might have the gifts of the Holy Spirit to interpret and teach the word of God. You might have a blessing of financial blessings from God so that you will support the ministry of God. We need to always hold on to these things in our life until our Lord Jesus Christ comes. Secondly, we need to believe that our Lord Jesus is going to come back soon. He will not tarry anymore. Things which are happening in the world, they alarm us that the coming of the Lord is very near. So trust He is going to come back soon. Don't be negligent about the promises. He is delaying, He is tarrying, because everyone should know our Lord Jesus Christ, and they should repent from all their sins. That is the reason He is tarrying. So believe that He is coming soon. Thirdly, hold on to everything what you have received from God. Don't sell it. Don't hide anything so that you will be idle. You will be of no use. No, it is not correct. We need to use it for the glory of God. That is why God says, if you overcome the world, I will give you authority over the nations. Today, if you want authority over the nations, you need to do according to the expectation of God. God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்ததை நாங்கள் நீர் வருவது மட்டும்
அதை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்திடணும். உடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கிறது. அந்த வருகையிலே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி நாங்கள் உடைய சமூகத்திலே வந்து சிரித்த முகத்தோடு, வெற்றியின் முகத்தோடு வந்து நிற்க உதவி செய்திடணும். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கப்பட்டு போவேனோ ஆண்டவா என்று சொல்லி பாடல் பாடினால் மாத்திரம் போதாது. நாங்கள் செய்கையிலும் ஆத்துமாக்களுக்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக வாழ கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்திடணும். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.